ராஜி அம்மா தான் பையன் சூர்யாவுக்கு கொஞ்சம் கூட சுய புத்தியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அந்த அளவுக்கு சூர்யா ஒன்னும் கேவலமான மனுஷன்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் இனியா சூர்யாவுக்கு சொல்லி கொடுக்கவும் இல்ல. சொல்ல போனா சூர்யா தன்னுடைய அம்மா கிழிச்ச கொட்டை தாண்டக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா அக்ஷயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாண புரோக்கர்ட்ட இருந்து பொண்ணுங்க போட்டோ எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுல இருந்து 4 பொண்ணோட போட்டோ செலக்ட் பண்ணி அதை சூர்யாட்ட காட்ட முயற்சி பண்ணவும் அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அம்மா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அக்ஷயா கூட பேசாதன்னு சொல்றீங்களா? பேசல. அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? பார்க்கல. இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? கூட்டிட்டு வரல. ஆனா அவ இடத்துல இன்னொரு பொண்ணால வச்சு பார்க்க முடியாது. இந்த ஜென்மத்துல அவதான் என் பொண்டாட்டி. நான் சந்தோஷமா வாழ்ந்தாலும் சரி வாழனாலும் சரி இதனால மாத்திக்கவே முடியாதுன்னு தான் தரப்பு வாதத்தை ரொம்ப தெளிவா எடுத்து வச்சுட்டாரு. ஆனா ராஜி அம்மாவால இதை அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. சமுதாயத்துல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை காப்பாத்துவான்னு நினைச்சுதான் நான் அக்ஷயாவை இந்த வீட்டை மருமகளா கொண்டு வந்தேன். ஆனா அவ இந்த வீட்டுல மருமகளா வாழறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத பொண்ணு அப்படின்னு சூர்யா கிட்ட எதிர்வாதமும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, என்னால இதை மாத்திக்க முடியாது. அக்ஷயா இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதையும் மீறி டைவர்ஸ் பத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க ராஜி அம்மா. கோவத்துல இருந்த சம்பந்தி திடீர்னு வீட்டுக்கு வரவும் ஒரு நிமிஷம் கௌரி அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சம்பந்தி அம்மா மனசு மாறி அக்ஷயாவை கூட்டிட்டு போக வந்திருக்காங்களோ அப்படின்னு ஒரு கணம் சந்தோஷப்பட்டுட்டாங்க. ஆனா ராஜி அம்மா டைவர்ஸ் பத்திரத்தை கொடுத்து இதை கையெழுத்து போட சொல்லுங்க. என் பையனுக்கு நான் வேற பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அவன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ வைக்கணும். அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ராஜி அம்மா சொன்னதை கேட்டதும் கௌரி அம்மாவுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது. இனியா ஜெயிலுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்தா. இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம இருந்துச்சு. ஒரு வழியா எல்லாம் சகஜமான நிலைக்கு சுமாரா மாறிட்டு வர இந்த நேரத்துல மறுபடியும் இவங்க புது பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தப்படவும் ஆரம்பிச்சாங்க. ராஜியம்மா சொன்னதை கேட்டுட்டு இருந்த விஷப்பாம்பு சிவத்துக்கு சட்டுன்னு கோவம் வந்துச்சு. ஆனா அந்த ஒட்டுமொத்த கோவமும் இனியா பக்கம் தான் இருந்துச்சு. இளங்கோவும் அங்கதான் இருந்தாரு. ஏங்க, கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ் பத்திரத்தை கொண்டு வந்து நீட்டுறீங்க. இது உங்க மனசாட்சிக்கு சரின்னு படுதா? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்களா அப்படின்னு பங்குக்கு சரமாரியான கேள்வியில கேட்க ஆரம்பிச்சாரு. என் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவளை ஒழுங்கா வளர்த்திருப்பேன். நீங்க வளர்த்த மாதிரி ஒழுக்கம் இல்லாம வளர்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு தான் பங்குக்கு ராஜி அம்மாவும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அண்ணனுக்கு முதல்ல போன் பண்ணணும் அப்படின்னு விக்ரமுக்கு தகவல் கொடுக்கவும் விக்ரமும் இனியாவும் அடுத்த 10வது நிமிஷம் பறந்து வந்து சேர்ந்தாங்க. விக்ரமும் இனியா வந்துட்டா என்ன பயந்துட்டு ஓடிடுவாங்களா? எனக்கு இந்த பத்திரத்துல கையெழுத்து வேணும். என் பையனை நான் வாழ வச்சு பார்க்கணும். நான் பெத்து வச்சிருக்கிறது ஒத்த பையன். அவனுடைய வாழ்க்கையையும் இந்த இனியா ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டா. என் பையனை வாழ வச்சு பாக்குறதுக்கான வழி விடுங்கன்னு சொன்னா அதுக்கும் ஒத்து வர மாட்டேன்றீங்கன்னு ராஜி அம்மா கடுமையா சத்தம் போடவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அக்ஷயா வளர்த்த பொறுத்துக்க முடியல. அழுகிறதா இல்ல சிரிக்கிறதான்னு தெரியல. நான் பண்ண தப்புக்கு நானே தானே அனுபவிச்சுக்கிறேன். நீங்க கொடுங்க, அந்த பத்திரத்தை நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு வேக வேகமா வாங்கி கையெழுத்தும் போட ஆரம்பிச்சாங்க. இனியா அதை பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்க? சட்டுன்னு அந்த பத்திரத்தை வாங்கி கிழிச்சும் போட்டுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.